அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். ஒரு ஜாதகத்தில் பாதகாதிபதி அப்படிங்கிற கிரகம் எப்படி இருக்குன்னு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால், பாதகாதிபதி ஒரு பாதகத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பார். எப்போ செய்வார் அப்படின்னா, அதோடைய தசாபுத்தி காலகட்டத்தில். பாதகாதிபதி பாதகம்னா ரொம்ப கெடுதலை பண்ணுவாரா அப்படின்னா, ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்ய வைப்பார். பாதகாதிபதி உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்கிறார், எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கணும். அந்த பாவாதிபதியை எந்த கிரகம் பார்க்குது அப்படிங்கிறதும் பார்த்துக்கணும். இப்போ ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவர், ஒரு கிரகத்துக்கு சாரம் கொடுத்தவர், அந்த கிரகத்தை என்னென்ன கிரகம் பார்க்குது, இந்த அடிப்படையில் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் நெட் ரிசல்ட்டாக ஒரு கிரகம் நன்மையை தருமா அல்லது தீமையை தருமா அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ பாதகாதிபதி யோகியோட சாரத்தில் இருக்காருன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும்? பாதகத்தன்மை குறையும். பாதகாதிபதி அவயோகி சாரத்தில் இருக்கான்னு வச்சுங்க, அப்போ பாதகத்தன்மை அதிகமாகும். பாதகாதிபதியை ஒரு சுபகிரகம் பார்த்தா பாதகத்தன்மை குறையும். பாதகாதிபதியை ஒரு அசுபகிரகம் பார்த்தா பாதகத்தன்மை அதிகமாகும். அப்போ எந்த அடிப்படையில் ஒரு கிரகம் பலன் தருதுன்னா, இது எல்லா விஷயத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணித்தான் நெட் ரிசல்ட் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் பொதுவாக ஒரு கிரகம் இப்படி இருக்குது, அதனால் அதை இதைத்தான் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டாம்பாக சொல்ல முடியாது. பலன்கள் மாறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பாதகாதிபதி நீசமாயிட்டார்னு வச்சுக்கோங்க, அதோடைய ஸ்ட்ரென்த்து குறையும். பாதகாதிபதி உச்சமாக இருந்தாருன்னா அதோடைய வலிமை அதிகம். பாதகாதிபதி 6-8 இருந்தாருன்னா அதோடைய வலிமை அதிகம். அதே பாதகாதிபதி திதிசுனியத்தில் இருந்தாலோ அஸ்தங்கமானாலோ பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ டிஃபால்ட்டாக பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் இருந்தால் இப்படி தான் செய்யணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் பாதகாதிபதி எந்த நிலையில் இருக்கிறார், எப்படி இருக்கிறார், அவருடைய தசாபதி காலம் எப்போ வருகிறது, இதெல்லாம் அனுசரித்து தான் பாதகாதிபதி பாதகத்தன்மையை தருவாரா மாட்டாரான்னு சொல்லணும். பாதகன்னா ரொம்ப டேஞ்சர்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். பாதகம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்துக்கு போராடுறீங்கன்னா அந்த விஷயத்துக்கு உடனே கிடைக்காது. ஒரு 4-5 தடவை அந்த விஷயத்தை ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாதகாதிபதி வலு குறைந்து இருந்தாலும் தன்மைகள் பலன்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே எந்த ஒரு சூழலும் எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேண்டாம். எல்லா சூழலுக்குமே பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கு வழிவகைகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் பாதகாதிபதி மேற்சொன்ன அமைப்புகள் இருந்தால் அத்தகைய பலன்களைத்தான் தருவார் அப்படிங்கிறது நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, பாதகத்திலிருந்து எப்படி சார் நம்ம தப்பிக்கிறது அப்படின்னா, ஒரே வழி, பாதகாதிபதி கிரகத்துக்கு என்ன தேவதை வருதோ, என்ன கடவுள் வர்றாரோ அந்த கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மீன லக்கணத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக யார் வருவா? புதன் வருவா. அப்போ புதனுக்கு உண்டானது யார்? பெருமாள். அப்போ பெருமாளை கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா பாதகத்தன்மை குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் மறந்துடக்கூடாது. நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.